வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. இதில் பண்டைய நாகரிகங்கள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த லெசனுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். 2 மார்க் அண்ட் 5 மார்க் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், இன்க்ளூடிங் கொஷின் ஆன்சரோட போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் 9th அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் போடுறதுக்கு பார்க்கலாம். 9th 10th எல்லாத்துக்குமே. சரியா? ஓகேம்மா, கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எகிப்தியர்கள் கலை கட்டடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குக. சரிங்களா? கலை கட்டடக்கலையில திறன் பெற்றவர்களாக எகிப்தியர்கள் இருக்காங்க, அதை விளக்குகன்றாங்க. பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20. சரிங்களா? பேஜ் நம்பர் 20ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கலையும் கட்டிடக்கலையும், எகிப்தியர்களுடைய கலை கட்டிடக்கலை. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் 1 by 1 பாயிண்டாக போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் வருதோ அதில் அடுத்த பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அது கரெக்டாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். சரியா? எகிப்தியர் கட்டடக்கலையிலும் பல்வேறு கலை வண்ணங்களிலும் சிறப்புற்றிருந்தனர். அவர்களது எழுத்து முறை கூட சித்திர வடிவில் இருந்து வந்ததுதான். சரிங்களா? இங்கு காணப்படும் எண்ணற்ற சிற்பங்கள், ஓவியங்கள், படைப்புகள் எகிப்தியர்களின் கலையாற்றலுக்கு சான்று பகர்கின்றன. இங்கு காணப்படும் எகிப்தில் காணப்படக்கூடிய எண்ணற்ற சிற்பங்கள், ஓவியங்கள், படைப்புகள் எகிப்தியர்களின் கலையாற்றலுக்கு சான்று பகர்கிறது. சான்று பகர்கிறதுனா என்னதுங்க? சான்றாக விளங்குகிறது அப்படிங்கிறதான். பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும். ஸ்பிங்ஸின் பிரம்மாண்டமான சிலை சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமம். இதை நம்ம 1 மார்க்ல பார்த்தோம் இல்லையா? உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக இந்த ஸ்பிங்ஸ் கருதப்படுகிறது. சரிங்களா? இது இவங்களுடைய கலை கட்டிடக்கலை. ஸோ இந்த அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? எகிப்தியர் காலத்தில் கலையும் கட்டிடக்கலையும் பல்வேறு வண்ணங்கள்லையும் இதில் சிறப்புற்று இருந்துச்சு. கலை வண்ணங்களில் சிறப்பாக இருந்துச்சு. அவங்களுடைய எழுத்து முறை என்ன வடிவம்? சித்திர வடிவத்தில் இருந்தது. இங்கு காணப்படக்கூடிய எண்ணற்ற சிற்பம், ஓவியம், படைப்புகள் எகிப்தியர்களுடைய கலையாற்றலுக்கு சான்றாக விளங்குது. பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கள் ஸ்பிங்ஸ். அந்த ஸ்பிங்ஸின் பிரம்மாண்டமான, சரிங்களா, ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடவுள் மாதிரி. அந்த ஸ்பிங்ஸின் பிரம்மாண்டமான சிலை சிங்க உடலும் மனித முகமும், சரிங்களா, நம்மளுக்கு பிக்சரே கொடுத்துருக்காங்க. சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமம் உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக இந்த ஸ்பிங்ஸ் கருதப்படுது. சரியா? ஸோ ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கு, பார்த்துக்கிட்டீங்க, தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு அந்த மனித உடலும் சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட அந்த உருவம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லாமாசின் சிற்பம் அதே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிகுரட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக. சிகுரட், ஓகேவா? சிகுரட்னா சிகரெட் நினைச்சிடாதீங்க, சிகுரட். ஓகே, சிகரெட்ங்கிறது ஒரு கோவில். அந்த இது அதனுடைய முக்கியமான பண்பு. ஆன்சர் பாருங்க. நகரின் எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பண்டைய மெசபடோமியா நகரின் மையத்தில் மேடை மீது சிகுராட் எனப்படும் கோயில்கள் கட்டப்பட்டன. சரியா? அவை செங்குத்தான பிரமிடுகள் போல் காட்சியளித்தன. இது எல்லாமே நீங்க பாயிண்ட் 1 by 1 போட்டு நீட்டா எழுதிக்கோங்க. சரிங்களா? உச்சிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளுடன் அவை அமைந்திருந்தன. இதெல்லாமே என்னது? பண்புகள். சிகுராட் அப்படிங்கிற அதனுடைய சிகுராட்டின் பண்புகள். சிகுராட் எனப்படும் கோயில்கள், அதாவது நகரின் மெசபடோமியா, பண்டைய மெசபடோமியா நகரின் மையத்தில் மேடை மீது சிகுராட் எனப்படும் கோயில்கள் கட்டப்பட்டன. அது எப்படி இருந்திருக்கு? எப்படி காட்சியளிச்சிருக்குங்க? செங்குத்தான பிரமிடுகள் போல் காட்சியளித்தன. உச்சிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளுடன் அமைந்திருந்தது. அந்த கோயில்களின் அந்த உச்சிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளுடன் இருந்திருக்கு. கோவிலை சுற்றி சடங்குகளுக்கான தாழ்வாரங்கள்,
புனித இடங்கள், ஆண் மற்றும் பெண் மதகுருமார்களின் கல்லறைகள், சடங்குகளுக்கான விருந்து அரங்குகள், தொழிற்கூடங்கள், களஞ்சியங்கள், கிடங்குகள், நிர்வாக கட்டிடங்கள் அடங்கிய வளாகங்கள் இருந்திருக்கு. சரிங்களா? சோ கோவிலை சுற்றி சடங்குகள் பண்ணுவாங்க இல்லையா? சடங்குகள், அந்த ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள், திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கெல்லாம் சடங்குகள் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சடங்குகளுக்கு தாழ்வாரங்கள் இருந்திருக்கு. அங்க புனித இடங்களும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண் மற்றும் பெண் மதகுருமார்களுடைய கல்லறைகளும் இருந்திருக்கு. சடங்குகளுக்கான விருந்து அரங்குகளும் அங்கு இருந்திருக்கு. விருந்து, சரிங்களா, விருந்து போடுறதுக்கான அந்த மண்டபங்கள், அரங்குகள் இருந்திருக்கு. தொழிற்கூடங்கள் இருந்திருக்கு, களஞ்சியங்கள் இருந்திருக்கு, கிடங்குகள், நிர்வாக கட்டிடங்கள், இது அடங்கிய வளாகங்களாக இந்த சிகுராட் எனப்படும் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. சரியா? இதுதான் இந்த சிகுராட்டினுடைய பண்புகள். ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்பயும் உங்களுக்கு மெமரி ஆயிருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இன்னும் ஒரு டைம் படிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. ஹமுராபியின் சட்டம் 1 மார்க்லயும் பார்த்திருப்போம். ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணம் சொல்றாங்க. அதை பத்தின விளக்கம் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க. எல்லாமே நான் சொல்றதுதான் 1 by 1 பாயிண்ட் நீட்டா போட்டு எழுதுறதுதான். சரியா? பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறும் ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் ஹமுராபியின் சட்ட தொகுப்பு ஆகும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், குடும்ப உரிமைகள், வணிகம், அடிமை முறை, வரிகள், கூலி போன்ற பல்வேறு குறிப்பிட்ட வழக்குகள் குறித்து இதில் 282 பிரிவுகள் உள்ளன. இந்த ஹமுராபியினுடைய சட்ட தொகுப்புல இது மாதிரி குடும்ப உரிமை, வணிகம், அடிமை முறை, கூலி, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா 282 பிரிவுகள் இருந்திருக்கு. ஹமுராபி இந்த சட்ட தொகுப்பை சூரிய கடவுளான சமாசியிடம் இருந்து பெறுவது போல் கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பம் உள்ளது. சோ இந்த சட்ட தொகுப்பை எங்கிருந்து பெறுவதாக இருந்திருக்கு? சூரிய கடவுளான சமாசிடம் இருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கிருந்து அந்த சட்ட தொகுப்பை பெறுவதாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. சூரிய கடவுளான சமாசிடம் இருந்து பெறுவது போல இந்த கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு சிற்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. யூனிஃபார்ம் எழுத்தாலான ஆவணம். இது பழைய சட்டங்களின் தொகுப்பாகும். சரிங்களா? நம்மளுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு, அந்த சட்ட தொகுப்பு, அந்த இதெல்லாம் யாரு நம்மளுக்கு வடிவமைச்சது? யாருங்க? அம்பேத்கர் இல்லையா? அதே மாதிரிதான். அதுதான் இங்கேயும் இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சட்ட தொகுப்பு, இவ்வளவு பிரிவுகள் அடங்கிய, நம்மளுக்கும் பிரிவுகள் எவ்வளவு இருக்கு சட்ட தொகுப்புகள்லாம், அது எல்லாமே யாரு இதெல்லாம் நம்மளுக்கு அந்த அம்பேத்கர் அடங்கிய அந்த குழு தான் நம்மளுக்கு இந்த இதெல்லாமே வடிவமைச்சு கொடுத்தது. இன்னைக்கு நம்மளுக்கு நாட்டுல சட்டங்கள் எல்லாமே நடைமுறையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு குழு சிறப்பா வடிவமைச்சு கொடுத்தது தான் அம்பேத்கருடைய தலைமையில. சோ அது மாதிரிதான் இந்த ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. சரியா? ஆனா அந்த இதை எங்கிருந்து பெறுவதாக? சூரிய கடவுளான சமாசிடம் இருந்து பெறுவதாக இந்த கள்ள சிற்பம் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இது பழைய சட்டங்களின் தொகுப்பாகும். இது பழிக்கு பழி வாங்கும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இந்த சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க? பழிக்கு பழி. நீ ஒருத்தனை கொன்ன அப்படின்னா உன்னை ஒருத்தன் கொல்றதுதான். சரிங்களா? அதே மாதிரி நீ ஒருத்தனை கண்ணு எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு கண் எடுக்கிறது. பல்லுக்கு பல். சரிங்களா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ ஒருத்த கையை வெட்டிட்டீன்னா நீ பதிலுக்கு உனக்கு கையை வெட்டப்படும். அந்த மாதிரி எல்லாமே பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு கொள்கை இங்க அடிப்படையாக இருந்திருக்கு. சரியா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சோ என்ன சொல்றாங்க? பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்ட ஆவணமாக ஹமுராபியின் சட்ட தொகுப்பு இருந்திருக்கு. இதுல நிறைய பிரிவுகள் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப உரிமை, வணிகம், அடிமை உரை, வரி, கூலி, இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் அடங்கின ஒரு 282 பிரிவுகள். பிரிவு ரொம்ப முக்கியம். எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க, மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா மார்க்கு கண்டிப்பா ஒரு 1/2 மார்க்காவது குறைச்சிருவாங்க. சரிங்களா? 282 பிரிவுகள். இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட். இந்த பிரிவு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதுல 282 பிரிவு இருந்திருக்கு. இந்த சட்ட தொகுப்பு இந்த கடவுளுடைய இதை உணர்த்துவதாக இந்த இது இருக்கு. இங்க பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்திருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு கொள்கை இங்க அடிப்படையாக இருக்கு. இது ஒரு பழைய சட்டங்களின் தொகுப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நீட்டா அப்படியே பாயிண்ட் போட்டு நீட்டா தெளிவா எழுதுங்க. நீங்க அடுத்தது 10th போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கு இப்பவே நீங்க ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறீங்க. சரியா?
அதனால சூப்பரா ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா 10th வாங்க முடியும். ஓகேவா? படிக்கிறத நீட்டா தெளிவா படிங்க. அடுத்தடுத்து நம்ம மேல மேல நம்ம இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் தான் பண்ண போறோம். அதனால இதுவே வந்து இப்பயே நம்ம புக்ல படிக்கணும், தெளிவா படிக்கணும். சரியா? கைட்லாம் யூஸ் பண்ணி அதை மக்கப் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பயுமே பாடங்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அடுத்தடுத்து உனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் போகும் பொழுது இது பேசிக்கா இருக்கும். அடுத்தது அதை வச்சே தான் உனக்கு இதை வச்சே தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளக்கம் இருக்கும் ஒழிய வேற ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு நாலேஜ், ஓகே எகிப்தியர்கள்ல இப்படி ஹம்முராபியினுடைய சட்ட தொகுப்புனா இப்படிதானா அப்படின்னு ஒரு விஷயம் உனக்குள்ளார உள்ள ஆழமா போகும். நீ மக்கப் மட்டும் பண்ணுனே அப்படின்னா உனக்குள்ளார அந்த விஷயம் உனக்கு உள்ள ஆழமா போகாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க, ஹரோகிளிபிக்ஸ் யூனிஃபார்ம் இவற்றை அவற்றின் முக்கியமான கூறுகளுடன் விளக்குக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹரோகிளிபிக்ஸ் யூனிஃபார்ம் அவற்றின் கூறுகள். ஆன்சர் பாருங்க, பார்ட் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? டீடைல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹைரோகிளிபிக். ஓகேவா? ஸோ இதை பற்றின இதுவும் நம்மளுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது யூனிஃபார்ம் அண்ட் ஹைரோகிளிபிக் இதை பார்த்துடலாம். ரெண்டுமே எழுத்து முறைகள். எகிப்தியர்கள் தமது எழுத்து முறைக்காக புகழ்பெற்றவர்கள். இவர்களது எழுத்து சித்திர எழுத்து முறை. சரிங்களா? இவர்களது எழுத்து ஹைரோகிளிபிக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சித்திர எழுத்து முறை தான் என்னன்னு சொல்றாங்க? ஹைரோகிளிபிக் அப்படிங்கிறாங்க. இந்த எழுத்து வகை நினைவு சின்னங்களில் உள்ள முத்திரை மற்றும் இதர பொருட்களில் பயன்படுத்தப்பட்டது. பொதுவான தகவல் தொடர்புக்கு ஹெரிடிக் எழுத்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ பொதுவாக தகவல் தொடர்பு காமனா கம்யூனிகேஷன் மற்ற இதுக்கு பண்ணும் பொழுது அது அப்ப என்ன எழுத்து பயன்படுத்தினாங்க? ஹெரிடிக் அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்தினாங்க. இது பிக்டோகிராம் எனப்படும் சித்திரை எழுத்து வடிவமாகும். இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, கிமு 3000 உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எழுத்தை பயன்படுத்தி ஏராளமான புத்தகங்களும் பிரதிகளும் எழுதப்பட்டன. இப்போது லண்டனில் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்றாங்க? ஹைரோகிளிபிக் அப்படின்னா என்னதுங்க? ஃபர்ஸ்ட் டாபிக் இங்கே எழுத்து முறைன்னு போட்டிருக்காங்க. நீங்க என்ன டாபிக் கொடுக்கணும்? ஹைரோகிளிபிக் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எகிப்தியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுடைய எழுத்து முறைக்காக புகழ்பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. இவர்களுடைய எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. ஆனா இது என்னன்னு அழைக்கப்படுது? ஹைரோகிளிபிக் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த எழுத்து நினைவு சின்னங்கள்ல முத்திரைகள் மற்றும் முத்திரைகள்லாம் பதிப்பாங்க இல்லையா, அதுலாம் அப்புறம் இதர பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தகவல் தொடர்புக்கு ஹெரிடிக் என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பிக்டோகிராம் அப்படின்னு சித்திர எழுத்து அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சித்திர எழுத்து வடிவமாக இருந்திருக்கு. இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு? 3000 கிமு 3000 உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க எழுதும் போது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். 3000 உருவாக்கப்பட்டது. இந்த எழுத்தை பயன்படுத்தி ஏராளமான புத்தகங்களும் பிரதிகளும் எழுதப்பட்டிருந்திருக்கு. பிரதிகள் அப்படின்னா நம்மளுக்கு பத்திரிகைகள், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதுதான் சொல்றோம். ஸோ இதுல நிறைய எழுதப்பட்டிருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த பிரதிகள், இந்த மாதிரியான எழுத்துக்கள் அடங்கிய ஒரு இந்த இதெல்லாமே எங்க இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன்ல பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல இப்போ காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 1 by 1 பாயிண்ட் போட்டு நீட்டா எழுதிக்கோங்க. ஹைரோகிளிபிக் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. இதுல இன்னொரு டாபிக் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைரோகிளிபிக் உங்களுக்கு பேஜ் நம்பர் 20ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சுமேரிய எழுத்து முறை. சரிங்களா? அது எகிப்திய எழுத்து முறை ஹைரோகிளிபிக், இது சுமேரிய எழுத்து முறை. இப்படி டாபிக் கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. ஹைரோகிளிபிக் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹைரோகிளிபிக் கிட்ட எகிப்திய எழுத்து முறை அப்படின்னு போட்டுங்க. இப்படி யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சுமேரிய எழுத்து முறைன்னு போட்டுங்க. சரிங்களா? இதுலயும் ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. இதுல கம்மியா தான் பாயிண்ட் இருக்கு. இந்த பேராகிராஃப் அப்படியே ஃபுல்லா தான் எழுதி ஆகணும், ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இது பேஜ் நம்பர் 24. ஓகே, அது 20, இது 24. சுமேரிய எழுத்து முறை யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது. எழுத்துக்கள் ஆப்பு வடிவில் இருப்பதால் இதற்கு இப்பெயர் இடப்பட்டிருக்கு, யூனிஃபார்ம். கிமு 3000 காலகட்டத்தில் உருவான இம்முறை உலகின் பழமையான எழுத்து முறைகள்ல ஒன்றாக இருந்திருக்கு. அதுவும் 3000 தான் உருவாயிருக்கு, இதுவும் 3000 தான் உருவாயிருக்கு. சரியா? ஸோ பழமையான எழுத்து முறைகள்ல இதுவும் ஒன்றாக இருந்திருக்கு. வணிக பரிமாற்றங்களுக்கும் கடிதங்கள் கதைகள் எழுதுவதற்கும் இந்த எழுத்து முறையை சுமேரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட சுட்ட களிமண் பலகைகள் சுமேரிய நாகரிகம் பற்றி ஏராளமான தகவல்களை நம்மளுக்கு தருது. ஓகேவா?
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. சேம் ரெண்டு ஒன்னே தான், ஒரே கருத்து தான் சொல்லுது. சரியா? இது சுமேரிய எழுத்து முறை கியூனிஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த எழுத்து என்ன வடிவில் இருக்குங்க? ஆப்பு வடிவில் இருக்கிறதுனால இந்த பெயர் இந்த இதுக்கு இந்த பெயர் இடப்பட்டிருக்கு. இதுவும் 3000 ஆண்டு காலகட்டங்களில் தான் உருவாயிருக்கு. இது உலகின் பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாக இருந்திருக்கு. இது எதுக்காகலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? வணிக பரிமாற்றங்களுக்கும் கடிதங்கள் கதைகள் எழுதுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எழுத்து அந்த களிமண் பலகைகள்ல எழுதப்பட்டிருக்கிறதுனால இந்த சுமேரிய நாகரிகம் அந்த பலகைகள்ல எழுதப்பட்டதுனால இன்னைக்கு நம்மளால சுமேரிய நாகரிகம் பற்றி ஏராளமான தகவல்களை நம்மளால சேகரித்து அது தருது, நம்மளுக்கும் அறிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு இது சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹைரோகிளிஃபிக் அண்டு சுமேரிய கியூனிஃபார்ம் எழுத்து முறை. ஓகேவா? டீட்டெயில் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறுக அப்படிங்கிறாங்க. தத்துவத்திலையும் இலக்கியத்திலையும் சீனாவினுடைய தாக்கம். ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 26, தத்துவம் இலக்கியம் பார்ட் 6ல செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? லாவோட்ஸ், கன்ஃபூசியஸ், மென்சியஸ், மோடி, தாவோசின் போன்ற தத்துவ ஞானிகளும் சீன கவிஞர்களும் சீன நாகரிகத்திற்கு ஏராளமாக பங்களித்துள்ளார்கள். ஓகேவா? சீன நாகரிகத்துக்கு பங்களித்தவர்கள் இவர்கள்லாம். கன்ஃபூசியஸ் மிக முக்கியமாக போற்றக்கூடியவராக இருப்பாரு. லாவோட்ஸ், மென்சியஸ், மோடி, தாவோசின். ஓகேவா? இராணுவ உத்தியாளரான சன் சு போர்க்கலை என்ற நூலை எழுதினார். ஸோ போர்க்கலை என்ற நூலை எழுதியவர் சன் சு. த ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் அனல்ஸ், இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. வசந்தகால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள், இது 4க்கு கேட்க மாட்டாங்க, குரூப் 1 குரூப் 2க்கு கேட்டுருவாங்க. த ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் அனல்ஸ், வசந்தகால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள் என்ற நூல் அதிகாரப்பூர்வ சீன அரசு நூலாக அங்கீகரிக்கப்பட்டது. மஞ்சள் பேரரசரின் கெனன்ஸ் ஆஃப் த மெடிசன், மருத்துவ குறிப்பு தொகுப்புகள் என்ற நூல் சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுகிறது. லாவோட்ஸ் 604 521 வரைக்கும் அவருடைய காலகட்டம், பொது ஆண்டு முன். சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்திருக்காரு. இவர்தான் தாவோயிசத்தை தோற்றுவித்தவர். ஆசைதான் அத்தனை துன்பங்களுக்கு மூல காரணம் என்று இவர் வாதிட்டார். சரிங்களா? இன்னொருத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னது நம்மளுக்கு மைண்டுக்கு உடனே வர்றது யாருங்க? புத்தர். சரியா? இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் மிக முக்கியமா நம்ம சொல்லப்படுது ஆசைதான். சரிங்களா? ஆசை இல்லாம இருந்தா துன்பம் இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆசை இருக்கணும், எதுக்கெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு இருக்கணும், முறையற்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? கன்ஃபூசியஸ் ஒரு புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானி. அவர் ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி. அவரது பெயர் தலைவர் என்று பொருள். சார், கன்ஃபூசியஸ் அப்படின்னா அவருடைய பேருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா தலைவர் அப்படின்னு பேரா, குங் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்திருத்துவதை வலியுறுத்தினார். ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும், குடும்பம் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் தேச வாழ்வு முறைப்படுத்தப்பட்டு விடும் என்று குறிப்பிடுகிறார். சோ அப்பயே யோசிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு தனி மனிதன், சரிங்களா, ஒரு தனி மனிதன்கிட்ட ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஒழுக்கமா இருக்கும். அந்த குடும்பம் ஒழுக்கமா இருந்துச்சுன்னா அதை சுற்றியுள்ள சமூகம் ஒழுக்கமா இருக்கும். அந்த சமூகம் ஒழுக்கமா இருந்துச்சுன்னா ஒரு தேசமே ஒழுக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதா இந்த இதுல நம்ம சொல்லப்படுது. சரியா? ரைட். ஸோ இதில் மார்க் பண்ணதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக அப்படிங்கிறாங்க. மறைந்த பொக்கிஷங்கள் இன்றளவும் நாம் பயன்பாட்டில் நிறைய விஷயங்கள் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதில் மறைந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் நிறைய. சரியா? இதில் பேஜ் நம்பர் கரெக்டாக டிட்டோவோ சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கங்கே, ஏன்னா அங்கங்கே தான் ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும். என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க, மறைந்த பொக்கிஷங்கள்லாம் என்ன அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. சரியா?
சிந்துவெளி நாகரிகத்தினுடைய மறைந்த பொக்கிஷங்கள். ஸோ அதை தான் நம்ம எழுத போறோம். பாயிண்ட் போட்டு எழுதிக்கிறீங்க ஒவ்வொரு பாயிண்டா. ஓகேவா? இந்நாகரிகம் அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த இடத்துல என்ன எழுதணும்? சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள பகுதிகள். இதுல முக்கியமா இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா, ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது. இந்தியாவிலும் இருந்திருக்கு, பாகிஸ்தான்லயும் இருந்திருக்கு. ஓகேவா? ஹரப்பா நாகரிகம் வேற கிடையாது, சிந்துவெளி நாகரிகம் வேற கிடையாது. எது வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுது? நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இதுலதான் வரும். சரியா? ஹரப்பா நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் மீன் பண்ணிக்கோங்க, முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது எங்க பரவி இருக்கு? இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் எவ்வளவு கிலோமீட்டர் பரவி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுல பரவி இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமாவது கொடுத்துருங்க. ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் அப்படின்னாவது கொடுங்க. சரியா? குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி கொடுத்துக்கிறோம். செகண்ட், ஹரப்பா மக்கள் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். ஓகேவா? அப்படிப்பட்ட அந்த செங்கற்கள் கட்டிடங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல, அது அழிஞ்சு போயிருச்சு இல்லையா? மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம். மொஹஞ்சதாரோ குளியல் குளம், அது ஒரு கட்டுமானம், மிகப்பெரியது இல்லையா? இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண் பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். மண் பாண்டங்கள் அழகான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. ஓகேவா? ஸோ இப்படிதான் பாயிண்ட் கொடுக்குறோம். ஒன்னும் குழப்பிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா? ரோக்ரி சேட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோக்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருள்களை குறிக்கிறது. ஓகேவா? ரோக்ரி சேட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோக்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருள்களை தான் இது குறிக்கிறது. இது வரைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். பாயிண்ட் இவ்வளவுதான். ஓகேவா? சோ உங்களுக்கு மொத்தமா எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கிறோம். ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள இடங்கள் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்கிறோம். அடுத்து இது கொடுக்கிறோம், சுட்ட சங்கற்கள். அது அடுத்தது குளியல் குளம். இதை பத்தின ஒரு 2 பாயிண்ட் தனியா கொடுத்துக்கிறோம், தனித்தனியா கொடுக்கிறோம். மொத்தமா எத்தனை? 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. இங்க 1 5 6 பாயிண்ட். ஓகேவா? 5 மார்க் கொஸ்டின், உனக்கு 6 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ரைட்? இன்னும் கூட நீ இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். சோ ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்திருக்கிறாங்க. நம்மளும் இன்னைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ அழிந்தது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம் இங்க. ஓகேவா? அதை தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, சோ இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே, இதுல 3 கொஸ்டின், இதுல 3 கொஸ்டின். இதுல உங்களுக்கு என்ன செயல்பாடுகள்? வெண்கல கால நாகரிகம் நிலவிய இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு வேர்ல்டு மேப் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வெண்கல கால நாகரிகம் நிலவிய இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெசபடோமியா, சிந்து, சீனா, எகிப்து. ஓகேவா? எகிப்து, மெசபடோமியா, சிந்து, சீனா. ஓகே, ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் லெசன் நான் வந்து சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான லெசன், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ.